ஒரு வழியா பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் ஆர் ப்ராக்டிசஸ் அமெண்ட்மெண்ட் பில், அதாவது இந்த நீட் விவகாரத்தினால பப்ளிக் எக்ஸாம்ஸ்னு நடத்தக்கூடியது யூனிவர்சிட்டி எக்ஸாமோ காலேஜ் எக்ஸாமோ இல்லை இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் நீட்டு போன்ற பல ஜேஇஇ போன்ற பல எக்ஸாம்களுக்கும் இனிமேல் மிக மிக பேப்பர் லீக் ஆச்சினாலோ இல்லை முறைகேடாக ஏதாவது செயல்கள் கண்டுபிடிக்கப்பட்டாலோ மிக மிக கடுமையான தண்டனைகள் அப்படிங்கிற மசோதாவை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிட்டாங்க. இதுதான் முக்கியமான செய்தி. இதன் கூடவே இன்னும் ஒரு பில்லும் நிறைவேற்றிருக்காங்க. அது நான் சொன்ன மாதிரி அவமரியாதை செய்வது, அதாவது தேசிய கீதத்துக்கோ இல்லை தேசிய பாடலுக்கோ இல்லை கொடிக்கோ அவமரியாதை செஞ்சால் அதற்கும் கடுமையான தண்டனைகள்லாம் இருக்கு. அந்த பில்லும் ராஜ்யசபால பாஸ் ஆயிடுச்சு. அநேகமாக இன்னைக்கு லோக்சபால அதுவும் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆக மொத்தம் இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் முக்கியமான 2 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதில் குறிப்பாக இந்த நீட் சமாச்சார பில்லு, அந்த மசோதாவை பற்றி நிறைய விவாதங்கள். ஏன்னா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்திய போராட்டம் என்ற போர்வையில், நீட்டுக்காக நடத்தப்பட்ட போராட்டம் என்ற போர்வையில் பல செய்திகளை நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு, அதை எல்லாத்தையும் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பேச போறோம்னா, பாராளுமன்றத்தில் அண்ணனும் தங்கையும் எப்படி நடந்து கொண்டார்கள் அப்படிங்க, அவங்களுடைய உள்நோக்கம் என்ன, உண்மையாகவே நீட் மாணவர்களுக்காக முன்னெடுக்கப்பட்ட போராட்டமா, இவர்களுடைய நிலைப்பாடு என்ன, காங்கிரஸினுடைய நிலைப்பாடு என்ன, எல்லாமே வெட்ட வெளிச்சமாக கேவலமாக நிரூபணமாகி உள்ளது அப்படிங்கிறத பத்தி தான் இது. முதல்ல என்ன ஆச்சு அப்படின்னாக்க, பலவிதமான விவாதங்கள் நடத்தப்பட்டது. அரசு தரப்பிலிருந்து பாஜக மற்றும் அதனுடைய சார்ந்த கட்சிகள், என்டிஏ கூட்டணியில் உள்ள கட்சிகள் எல்லாம் மிக அருமையாக பல தகவல்களை முன்னெடுத்து வச்சு இந்த மாதிரிலாம் முறைகேடுகள்லாம் நடந்தது. இதுக்கு இனிமே கடுமையான நடவடிக்கை எடுத்தால்தான் இது கட்டுக்குள்ளே கொண்டு வரப்படும் முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு எந்த விதமான கூச்சல் குழப்பம் எதுவும் இல்லாம நல்லபடியாக அந்த விவாதங்கள்லாம் முன்னெடுக்க வைக்கப்பட்டது. ஆனா வழக்கம் போல காங்கிரஸ் தரப்பிலிருந்து மிகப்பெரிய கூச்சலும் குழப்பமும் அமளி துமளியிலும் ஈடுபட்டார்கள். ஒரு அந்த அருமையான விவாதங்கள் முன்னெடுத்து வைக்கப்பட்டது. இந்த மசோதா நிறைவேற்றுவதற்கு என்ன முக்கியமான காரணங்கள், இது எப்பேற்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது எல்லாமே எடுத்து வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வழக்கம் போல என்ன பண்ணுவாங்கன்னா, எதிர்கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பு கொடுப்பாங்க, அதை பத்தி அவங்களும் பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் முன்னணியில அண்ணனுக்கும் தங்கைக்கும் பேசுவதற்கான வாய்ப்பு அளிக்கப்பட்டது. முதல்ல அண்ணன் என்ன பேசினாரு, அதுக்கப்புறம் தங்கை என்ன பேசியிருக்காங்கிறத பார்க்கலாம். அண்ணன் பேசிய செய்தி என்ன அப்படின்னா, எடுத்த உடனேயே தவறான தகவல், குழப்புவது மக்களை, நீட்டை பத்தி எந்த விதமான தகவலும் கிடையாது, மாணவர்களை குழப்புவது, பொய்யான தகவல்களை அளிப்பது, ஆதாரம் இல்லாத தகவல்களை அளிப்பது, அதை தவிர கண்டபடி கெட்ட வார்த்தைகள், அதாவது தகாத வார்த்தைகளை, அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதையெல்லாம் உபயோகித்து திசை திருப்புவது. இதெல்லாம் தான் ராகுல் காந்தி பாராளுமன்ற லோக்சபால லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் பார்ட்டி, அவர் ஒரு லீடர், அந்த மாதிரி அவர் பேசியிருக்காரு. குறிப்பா 2 முக்கியமான பாயிண்ட், அதாவது அவர் பேசிய விஷயத்தை பத்தி நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ணலாம். முதலாவது என்ன சொன்னார் அப்படின்னா, நேரடியான எந்தவித ஆதாரமும் இல்லாமல் ஒரு தாக்குதல் நடத்தினார். அது என்ன தாக்குதல் அப்படின்னா, அமித்ஷா மேல நடத்தப்பட்ட தாக்குதல், மாணவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது அப்படின்னு பாராளுமன்றத்தில் சொல்லி. இந்த மாதிரி பாராளுமன்றத்துலலாம் நீங்க பொறுப்புணர்வு இல்லாம பேசினீங்கன்னா அதெல்லாம் ரெக்கார்ட்ல போகும். நாளைக்கு அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். மக்கள் முன்னாடி அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் இந்த மாதிரி ஒரு பொறுப்புணர்வே இல்லாம அமித்ஷா அவர்கள் மாணவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினார் அப்படிங்கிறார். இதுல என்னன்னா, ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாம அவர் அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சார். உடனே ஜிதேந்திர சிங் அவர் எழுந்திருச்சு இதற்கு பதில் அடிச்சாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, மாணவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது எப்பொழுது என்றால், தற்காப்புக்காக போலீஸ்காரர்கள் மீது கல் எடுத்து அடித்த போது, சில ஆன்டி சோஷியல் சமூக விரோதிகள் மூலமாக நடவடிக்கை எடுத்த போது அதற்கான எடுக்கப்பட்ட நடவடிக்கை முதல்ல தடியடி. அது கட்டு மீறி போன போது போலீஸால என்ன செய்யப்பட்டதுன்னா, கண்ணீர் புகை குண்டு தான் வீசப்பட்டது. அந்த கண்ணீர் புகை குண்டை இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, குண்டு மூலமாக துப்பாக்கி சூடு நடத்தினார்ன்ற மாதிரி திசை திருப்பினார். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, சமூக வலைதளங்கள்ல ராகுல் காந்தி அப்படியே போற்றி புகழறாங்க. அவர் சொன்ன பொய் அப்படியே மிகப்பெரிய ஒரு உண்மை, சத்தியவாதிங்கிற மாதிரி ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க.
மிக மிக பெரிய தவறு இது. இது செய்யக்கூடாது, இது நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஜிதேந்திர சிங் சொன்னாரு, எந்த விதமான துப்பாக்கிச் சூடும் நடத்தப்படவில்லை, உறுதியாக அரசாங்கம் அதை இந்த பாராளுமன்றத்தில் சொல்கிறது, அதுவும் ரெக்கார்ட்ல போகும். அவர் சொன்னது பொய் அப்படின்னாக்க இவங்க சொன்னது நிஜம்னா அது ரெக்கார்ட்ல போகும். சரி, அதற்காக ஜிதேந்திர சிங் என்னென்ன மாதிரி முன்னெடுப்புகள்லாம் நீங்க ஆதாரங்களை கொடுங்க அப்படின்னு ப. சிதம்பரம் ஒரு டெலிவிஷன் பேட்டியில கூட ஏதோ ஒப்புக்கு இதுவா ஏதோ சொல்லி இது மாதிரி மூடி மறைச்சு ஏதோ ராகுல் காந்தியை கோவப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக அவரும் ஏதோ சில விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காரு. ஆனால் அரசு தரப்பிலிருந்து உறுதியாக சொல்கிறார்கள், நாங்கள் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கவில்லை. எங்கள் அரசாங்கத்தினுடைய தலையாய குறிக்கோள், பாரத பிரதமர் மோடியினுடைய முக்கியமான குறிக்கோள், எந்த விதமான உயிர் சேதமும் நடக்கக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருந்தோம். அட்மோஸ்ட் ரிஸ்ட்ரைன்ட் வாஸ் ஃபாலோடு அப்படிங்கிற மாதிரி, அதாவது மிக மிக உறுதியாக எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது என்பதற்கு பொறுமையுடன் நாங்கள் இருந்தோம் அப்படிங்கிறத ஜிதேந்திரன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான செய்தி வருது. அது என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி துப்பாக்கி சூடு நடத்த வேண்டும் என்றால் அதுக்கு ராகுல் காந்தி என்ன சொன்னாரு, அதுக்கு பதில் ஜிதேந்திர சிங் என்ன சொன்னாருங்கிறது. ராகுல் காந்தி சொன்னது ஒன்னு, அமித்ஷா துப்பாக்கி சூடு நடத்துறதுக்கு அனுமதி ஆர்டர் ஒப்புதல் கொடுத்து கையெழுத்து போட்டிருக்கணும். இல்லையா அமித்ஷாவினுடைய ஒப்புதல் இல்லாமையே, ஆர்டர் இல்லாமையே போலீஸ் தன்னிச்சையாக துப்பாக்கி சூடு நடத்திருக்க வேண்டும். அப்படி தன்னிச்சையாக துப்பாக்கி சூடு நடத்திருந்தால் அமித்ஷா கையை மீறி போலீஸ் நடந்து கொண்டுள்ளது, அத்துமீறி நடந்து கொண்டுள்ளது. அதற்காக அமித்ஷாவிற்கு பொறுப்பு ஏற்கொண்டு அவருக்கு டெல்லி போலீஸ் மேல எந்த விதமான கட்டுப்பாடும் கண்ட்ரோலும் இல்லை என்று நிரூபணமாகிறது. இது அவருடைய நிர்வாக குறைபாடு என்று அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி முன்ன வச்சாரு. 2 சான்ஸ் தான் இருக்கு. ஒன்னு துப்பாக்கி சூடு அமித்ஷா கொடுத்துருக்கணும், இல்லைனாக்கா போலீஸ் தன்னிச்சையாக செஞ்சிருக்கணும், நிர்வாக கோளாறு சீர்கேடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அதுக்கு ஜிதேந்திர சிங் என்ன பதில் சொன்னார்னா, ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த மாதிரி துப்பாக்கி சூடு நடத்த வேண்டும் என்றால் அதற்கு யாரு முனைப்பா செய்யணும் அப்படின்னா, அந்த ஆர்டரை யாரு கொடுக்கணும்னா மேஜிஸ்ட்ரேட் கொடுக்கணும். அமைச்சர் ஆர்டர்ல கையெழுத்து போட மாட்டாங்க. இதுவரைக்கும் நடைமுறையில நடந்ததே இல்லை, அதற்கான அதிகாரமே கிடையாது. ஆக மொத்தம் மேஜிஸ்ட்ரேட்டனுடைய ஆர்டரை காமிங்க. அவர் எந்த மேஜிஸ்ட்ரேட்டும் டெல்லியில இருக்கிறவங்க யாருமே துப்பாக்கி சூடு நடத்துவதற்கான ஒப்புதல் அளிக்கவில்லை, அந்த ஆர்டரை கொடுக்கல. இது நடைமுறை, இப்படித்தான் ஒரு அரசு செயல்படும். அப்படி மேஜிஸ்ட்ரேட் ஆர்டரே கொடுக்காத போது நீங்க எப்படி துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதுன்னு சொல்ல முடியும்? இந்த மாதிரி ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாம நீங்க 22 வருஷமா எம்பியா பாராளுமன்றத்துல உட்கார்ந்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி பல பேர் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஜிதேந்திர சிங் ஆனா அதை பத்தி சொல்லல, மற்றவர்கள் அந்த கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்திக்கு ஒன்னும் இந்த நடைமுறைகள், மேஜிஸ்ட்ரேட் தான் ஆர்டர் கொடுக்கணும், அமைச்சருக்கு அந்த பவரே கிடையாது அப்படிங்கறதுலாம் தெரியாதுன்னு கிடையாது. ஏன்னா 22 வருஷம் பாராளுமன்ற உறுப்பினரா இருந்திருக்காரு, அவர் ஒண்ணும் தெரியாது கிடையாது. இது என்ன அப்படின்னா, பொய்ய சொல்லி மக்களை திசை திருப்பி பாராளுமன்றத்தை நடக்க விடாம செஞ்சு எந்த மசோதாவும் நிறைவேற்றக்கூடாது, அதுதான் எண்ணம். அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா, அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஓன்னு கூச்சல் போட்டு இந்த பாராளுமன்றத்தை நடக்க விடாம செய்யறதும், அது தவிர சமூக வலைதளங்கள்ல கண்ணா பின்னான்னு பதிவுகள் போடுவதும், அவருக்கு ஆதரவாக பேசுவதும், பாஜகவை எதிர்த்து பேசுவதும், மக்களை திசை திருப்பி குழப்பி அடித்து மூளைச்சலவை செய்கிறார்கள். மிக மிக கேவலமான நிகழ்வு பாராளுமன்றத்துல இந்த மசோதா நிறைவேற்றும் போது. நீட் பற்றிய மசோதா, அதாவது மீண்டும் சொல்கிறேன், பப்ளிக் எக்ஸாமினேஷன் பிரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ், அந்த மசோதா நிறைவேறும் போது இந்த கூத்தெல்லாம் நடக்கும். இது ஒரு பாயிண்ட் திசை திருப்புவதற்காக ராகுல் காந்தியால முன்னெடுக்கப்பட்டது. அடுத்ததா மேல இன்னும் ஒரு நிகழ்வு பண்ணிருக்காரு. அது என்ன சொல்றாருன்னா, ஒரு எப்பவுமே அவர் நான் ஷராவதியை பார்த்தேன், சத்தியவதி பார்த்தேன், ஏதாவது ஒரு லேடியை பார்த்தேன், அவங்க இப்படி சொன்னாங்கன்னு அந்த மாதிரி கதை எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அது பொய்யாவே இருக்கும். அப்புறம் போய் அங்க விசாரணை செஞ்சாக்க அந்த மாதிரி ஒரு பெண்மதியே இருக்க மாட்டாங்க. அப்படியே வேற யாராவது இவர் பேசியிருந்தாங்க, அவங்க அந்த மாதிரி எல்லாம் நான் ஒண்ணுமே சொல்லல அப்படின்னு உண்மையை உடைச்சிருவாங்க. இவர் திருப்பியும் பழையபடி இதே மாதிரி பொய் சொல்லிதான் ஆரம்பத்தில இருந்து நீங்க பார்த்திருக்கலாம். அவர் முதல்ல பாராளுமன்றத்துல உறுப்பினரா வந்தபோது கடைசி பெஞ்சில உட்கார்ந்து இருந்தாரு. அங்க எந்திரிச்சு அவருடைய பேச்சு இந்த மாதிரி எல்லாம் இருந்தது, நீங்க பார்க்கலாம், அதெல்லாம் இருக்கு. சரி, இப்ப என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் நீட் மாணவர்கள்ல ஒருத்தரை சந்திச்சேன், போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர். அவர் நீட் மாணவரே கிடையாது. அவரை நான் சந்திச்ச போது அவர்கிட்ட கேட்டேன், நீ என்ன இங்க எழுதியிருக்கன்னு.
இந்த மாதிரி நீட்டுக்கு எதிராக நான் எழுதியிருக்கேன். அப்ப வந்து அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்த போது அவர் சொன்னாரு, மாணவர்கள 3 விதமான மாணவர்கள் இருக்காங்க. ஒண்ணு வந்து மாணவர்கள், அடுத்தவர்கள் வந்து இடியட்ஸ்னு சொல்லக்கூடிய முட்டாள்கள், 3வது வகையான மாணவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பக்த், அதாவது குருட்டுத்தனமான பக்தர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த குருட்டுத்தனமான பக்தர்கள் அப்படிங்கிறத இந்த சொல்லாடல சாதாரணமா மோதிய ஃபாலோ பண்றவங்கள இந்த மாதிரி கிண்டலும் கேலியுமாக இதுவரைக்கும் சொல்லப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தையை அந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் தேவையே கிடையாது. இவர் யார கற்பனையில யாருகிட்டயோ பார்த்தேன், அவங்க இந்த மாதிரி அந்த மாணவர் மேல பழி போடுவது மாதிரி அவர் இந்த மாதிரி சொன்னாரு, நான் சொல்லல அப்படிங்கிற மாதிரி பாராளுமன்றத்துல பேசினார். யாருகிட்ட பேசினார்? ஏன்னா நீ எங்க போனாலும் உன் பின்னாடி வீடியோ எடுத்து ரீல்ஸ் போடுறதுக்கு ஆளுங்க ரெடியா இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு போட்டோவாவது வரும், அதை காமிங்க. யாருகிட்ட பேசினீங்க, எந்த மாணவரோட அந்த மாதிரி பேசினீங்கன்னு. உடனே எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அந்த மாணவரை காமிச்சாக்க நீங்க பாஜக மேல பழி வாங்கிடணும். ஐயா, திருப்பி திருப்பி சொல்றேன், பாரத பிரதமர் மீண்டும் மீண்டும் சொல்கிறார், மாணவர்களுடைய எதிர்காலத்தை எக்காரணத்தை கொண்டும் பாழாக்க மாட்டேன், பாழக்கூடாது அப்படிங்கிறார். அவர் எந்த நடவடிக்கையும் மாணவர்கள் மேல கிடையாது அப்படிங்கிறார். சமூக விரோதிகள் மேல மட்டும்தான் நடவடிக்கை அப்படின்னு திரும்ப திரும்ப அஷூரன்ஸ் கொடுக்கிறார் அவர். ஆனா இவர் பைத்திய மாதிரி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம். அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பக்தனா யாருன்னு அதே மாணவர்கிட்ட நான் கேட்டேன் அப்படிங்கிறாரு ராகுல் காந்தி. அதுக்கு அந்த மாணவர் ராகுல் காந்தி கிட்ட சொன்னாராம், அந்த பக்தனாக்க அவன் வந்து ஒரு இடியட்டு, இன்னொரு இடியட்ட கடவுள் மாதிரி நம்பக்கூடியவன் தான் அந்த பக்து அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? அந்த பக்தி, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து பாரத பிரதமர் மோடி மேல நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன அந்த பக்துன்னு கிண்டல் பண்றாங்க அப்படின்னா நான் வந்து முதல்ல ஒரு இடியட்டு. நான் ஒரு இடியட்டா இருந்து நான் கண்மூடித்தனமான பக்திய இன்னொரு இடியட்டு, அதாவது யார் அவர் ரெஃபர் பண்றாரு, இன்னொரு இடியட்டுனாக்க பாரத பிரதமர், அவர் மேல நான் கண்மூடித்தனமான ஒரு பக்தி வச்சிருக்கேன் அப்படின்னா நான் ஒரு இடியட்டு, இன்னொரு இடியட்டு மேல நான் பக்தி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாணவர் சொன்னதாக பாராளுமன்றத்துல லோக்சபால நீட்டு மசோதாவை பற்றிய பேச்சுவார்த்தையில விவாதங்கள்ல இந்த மாதிரி பேசியிருக்காரு. இதுல 2 முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும். இடியட் அப்படிங்கிற வார்த்தை அன்பார்லிமெண்டரி வேர்டு, அதை சொல்லக்கூடாது. அடுத்தது, இந்த மாதிரி மோதிய தனிநபர் தாக்குதல் செய்யக்கூடாது. உடனே பாஜகவில் இருந்தும் என்டிஏவில் இருந்தும் பலரும் எழுந்து இதற்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. இதை வந்து ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும்னா அவர் வழக்கம் போல அந்த ஒரு திமிரத்தனமா இப்பவும் லேட்டஸ்டா சொல்லியிருக்காரு, RSS இடம் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பத்திரிகை செய்தி படித்தேன். அதே மாதிரிதான் இப்பவும் நான் அதெல்லாம் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பின்னாடி இருந்தவங்களாம் ஒரே கத்துறாங்க, எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், அவருக்கு கரெக்டா தான் சொல்றாரு, ஐயா பொய் சொல்றீங்க அப்படின்னு. சரி, இந்த மரபற்ற, அதாவது மாண்பு இல்லாத வார்த்தை பிரயோகங்கள் எப்படி அப்படின்னா 1954 இருந்து ஒரு நடைமுறை இருக்கு. அதாவது பாராளுமன்றத்துல கண்ணியம், அதுக்கப்புறம் ஒரு நாகரிகம், மாண்பு, இவையெல்லாம் நீங்க கடைபிடிக்கணும். அதுக்காக தனிநபர் சார்ந்தோ அந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வைப்பதோ தகாத வார்த்தைகளை உபயோகிப்பதோ கூடாது அப்படிங்கிறதான். சரி, இந்த வார்த்தைகள் தான் தகாத வார்த்தைகள், அதுக்கு ஏதாவது லிஸ்ட் இருக்கா அப்படின்னா அந்த மாதிரி எந்த லிஸ்டும் கிடையாது. இதைத்தான் சபாநாயகர் ஓம் பிர்லாவும் ஓப்பனாவே இந்த விவாதத்தின் போது பாராளுமன்றத்தை தெரிவிச்சிருக்காரு. எல்லாருக்கும் பேச்சு உரிமை உண்டு, ஆனா நாகரிகமாக பண்போடு மாண்போடு நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் நீங்க வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிறதுக்கு அடையாளங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 1954 இருந்து செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் லோக்சபா இருப்பாங்க. அது ஒரு அரசு பதவி, ஒரு IAS ஆபீசர் இருப்பாங்க. அவர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா, இந்த மாதிரி தகாத வார்த்தைகள் உபயோகிக்கப்படும் போது அதை வந்து தகாத வார்த்தை என்று முடிவு செய்வதற்கு சபாநாயகருக்கு தான் அதிகாரம் இருக்கு. அப்படி சபாநாயகர் அது தகாத வார்த்தைன்னு முடிவு செய்தால் அது எக்ஸ்பஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சபை குறிப்புகளில் இருந்து அந்த வார்த்தைகள் நீக்கப்படும். இது வந்து ஒரு மிகப்பெரிய அவமானம் யார் அந்த வார்த்தைகளை உபயோகித்தார்களோ. காங்கிரஸ் வந்து அடிக்கடி இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளையும் தகாத வார்த்தைகளையும் சரளமாக உபயோகித்துள்ளது கடந்த 12 ஆண்டுகள். இது ஒன்றும் புதுசு கிடையாது. அதனால என்னன்னா, இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, காங்கிரஸ் ஆண்ட காலத்துல தான் இந்த மாதிரி ஒரு லிஸ்டே ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க, பெட்ரேடு, அபியூஸ்டு, ஜும்லா ஜீவி, அதுக்கப்புறம் டிக்டேட்டர், இந்த மாதிரி சில வார்த்தைகள், இத மாதிரி 64 வார்த்தைகள் அந்த லிஸ்ட்ல இருக்கு, எக்ஸ்பஞ்சுடு லிஸ்ட்ல இருக்கு.
தவிர்க்கப்பட வேண்டியது. இதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்போ முதல் முறையாக எம்பி ஆறாங்கன்னா அப்பா இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் பாராளுமன்ற நடைமுறை, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, மாண்போட பேசணும், கண்ணியத்தோட பேசணும் அப்படின்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க எல்லாமே. இவருக்கு என்ன சொல்லிக் கொடுக்காமையா இருக்காங்க? பரம்பரையா இவர் நேரு காலத்திலிருந்து அரசியல் இருக்காங்க, பாராளுமன்றத்தில் இருக்காங்க, பிரதம மந்திரியா இருந்திருக்காங்க, 3 பேர் குடும்பத்துல பிரதம மந்திரியா இருக்காங்க. இவருக்கெல்லாம் மாண்பு கண்ணியம் இதெல்லாம் தெரியாத? எல்லாம் நல்லா தெரியும். திசை திருப்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த இடியட்டு, இந்த அந்த பக்தி இதெல்லாம் சொன்னார் இல்லையா, அதெல்லாம் சபை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டும்னு பாஜக தரப்புல கொஞ்சம் மிக மிக அழுத்தம் கொடுத்து கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சபாநாயகர் அதெல்லாம் எடுத்துட்டாரு. ஆக மொத்தம் இதுல இருந்து நீங்க பாருங்க, என்ன நீட்டுக்காக என்ன பேசினார் யோசிச்சு பாருங்க. அந்த மசோதாவில் கடுமையான ஏதாவது நடவடிக்கைக்கோ எதுக்கோ ஏதாவது ஒரு சஜஷன் ஏதாவது கொடுத்துருக்காரு? ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி தகாத விவாதங்களை பாயிண்ட்டுகளை முன்னெடுத்து வச்சு விவாதங்களை திசை திருப்பி மக்களை குழப்பி தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடுவதற்கு ஒரு ஃபீடிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஃபீடு த கேலரி அப்படின்வாங்க. அந்த மாதிரி அவர்கள் கைத்தட்டுவதற்காக இந்த மாதிரி தகாத நடவடிக்கைகள்லாம் ஈடுபட்டிருக்காரு ராகுல் காந்தி அப்படிங்கிறதா முக்கியமான. இதை தவிர இன்னொரு முக்கியமான இது நகைப்புக்கிடமான அவர் எழுந்திருச்சு நின்றுட்டு நான் பேசுறதுக்கு ஆசைப்படுறேன் ஆனா என்னுடைய மைக்கை ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர்கிட்ட சொல்றாரு. சபாநாயகர் சொல்றாரு, நீங்க பேசுறது எனக்கு கேக்குது, அப்பனா மைக் ஆன்ல தானே இருக்குன்னு அர்த்தம்னு. பக்கத்துல இருக்கிறவங்களாமும் கேட்கறாங்க, உங்களுக்கு எல்லாம் கேக்குதா கேட்கலையான்னு. அதுல காங்கிரஸ்ல இருக்கிறவங்க சில பேர் ஆமா கேக்குதுன்ட்டாங்க. இல்ல என் மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன் மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க? நீங்க தலையிடணும், வேண்டுமென்றே இது பாஜக செஞ்ச சதி அப்படி இப்படின்னு கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு மாதிரி அடங்கி போய் ஓஹோ நம்ம தப்பா சொல்லிட்டோம் இந்த மாதிரி. माइक नहीं है सर, माइक तो चालू है, बंद कर रहे हैं आप बोलो, लेकिन सदन की गरिमा से बोलेंगे आप। मैं बोल सकता हूं सर। आप बोल सकते हैं लेकिन सदन के नियम प्रक्रियाओं से बोल सकते हैं। उनको आप बैठाइए सर। नो, ஒரு புரிதல் இல்லாம வேண்டுமென்றே குற்றச்சாட்டு வைப்பது, பொய் சொல்லுவது, அதாவது துப்பாக்கி சூடு நடத்தது பொய், இந்த மாதிரி இடியட்னு சொன்னது அந்த பக்தி, இதெல்லாம் கண்ணியம் இல்லாத பொய்கள் எல்லாமே. உண்மையான விவாதத்துல அவர் ஈடுபடவே இல்லை. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி சொன்ன உடனே தானே திருப்பியும் சமாளிச்சுக்கிட்டு ஓகே இப்பதான் மைக் ஆன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இருந்தே சபாநாயகர் நீங்க பேசுறது எனக்கு காதுல கேக்குது அப்படின்னா உங்க மைக் ஆன்ல இருக்குன்னு தான் அர்த்தம் அப்படின்னு திருப்பி சொல்லி உட்கார வச்சதுக்கு அப்புறம் தான் அவர் உட்கார்ந்தாரு. இந்த மாதிரி இப்ப புரியுதுங்களா? இவர் நான் சொல்றேன், இவரை எல்லாரும் பப்பு பப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பப்புவே கிடையாது. மிக மிக குயுக்தி நிறைந்த, நான் இந்த வார்த்தை உபயோகிப்பதற்கு என்னை மன்னித்து விடுங்கள், குயுக்தி நிறைந்த நரித்தனம் உடைய ஒரு நபர் அவர். இந்த நாட்டுக்கு எதிராகவே செயல்படக்கூடியவர். அதனாலதான் நான் அவரை பப்புன்னு நம்பவே மாட்டேன். ஆனா என்ன அப்படின்னா அவர் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறது நல்லது. அப்பதான் மக்களுக்கு இவர் எப்பேற்பட்ட ஆளுங்கிறது ரொம்ப நல்லாவே தெரிய வரும். அதை தவிர என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இவரை வெளியில விட்டு வச்சாதான் இவரு தான் பாஜகவுக்கு ஒரு சிறந்த அம்பாசிடர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவர் பிரச்சாரம் செய்யக்கூடியவர். பாஜகவுக்கு ஒரு நல்ல ஆதரவு யாரால வரும்னா இந்த ராகுல் காந்தி செய்யக்கூடிய உளறல்கள்னால வரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த நீட் கேள்வித்தாள் கசிவு பற்றி மிக மிக முக்கியமான செய்தி, ராகுல் காந்தி ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அது என்னன்னா, சிவராஜ் மோட்டேகாவ்கர் அப்படிங்கிறவர் ராகுல் காந்திக்கு மிக மிக நெருங்கிய நண்பர், காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவர். இவர் மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய லத்தூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய அளவிலான கோச்சிங் கிளாஸ் நடத்திக்கிட்டு வர்றாரு. இந்த லத்தூர் நீங்க எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ராசிபுரம், நாமக்கல் அதெல்லாம் எப்படி ரொம்ப பிரபலமோ கோச்சிங் சென்டர் இல்ல ஸ்கூல், அங்கேயே 12 மணி நேரம் 14 மணி நேரம் படிக்க வைக்கிறது, அந்த மாதிரி இந்த லத்தூரும் ரொம்ப ரொம்ப பிரபலம். அந்த நபர் இப்ப கைது செய்யப்பட்டுள்ளார். இதுல இருந்து நீங்க எந்தெந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் இருக்கு, ராகுல் காந்தி இதுல ஏன் இவ்வளவு ஒரு மாதிரி இன்டிஃபரண்ட் பிஹேவியர் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஆக மொத்தம் பில்லு பாஸ் ஆயிடுச்சு. இப்ப அண்ணனை பத்தி இந்த வீடியோல சொல்லிட்டேன். அடுத்தது தங்கையை பத்தி அடுத்த வீடியோல சொல்றேன். ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம். நம்ம டிஎம் இன்ஃபோடெயின்மெண்ட் கண்டென்ட் குவாலிட்டிக்கு ஆதரவு தர நினைப்பவர்கள் நம்ம ஜாயின் பட்டன் கிளிக் செய்து உடனே ஜாயின் பண்ணிடுங்க. டிஎம்மோட மெம்பர் ஆயிடுங்க. சில்வர், கோல்டு, டைமண்ட் ஆப்ஷன் உங்களுக்காக. நன்றி.